தருமபுர ஆதனத்திற்கு சமயபுரத்திலிருந்து தானமாக வழங்கப்பட்ட யானை வேத மந்திரங்கள் முழங்க குதிரை ஒட்டகம் புடைசூழ ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மடத்தின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சைவ ஆதன திருமடம் அமைந்துள்ளது. திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயம், வைத்தீஸ்வரன் கோவில் ஆலயம், சீர்காழி சட்டநாதர் ஆலயம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு புகழ்பெற்ற ஆலயங்கள் இந்த ஆதன திருமடத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. தருமபுரத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பராமரிக்கப்பட்டு வந்த நலன் என்ற யானை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் யானை புதியதாக வாங்குவதற்கு தருமபுர ஆதன மடாதிபதி நடவடிக்கை மேற்கொண்டார். இந்நிலையில் சமயபுரத்தை சார்ந்த சங்கர் என்பவர் தான் வளர்த்து வந்த 34 வயதான யானை மடத்திற்கு தானமாக வழங்க முன்வந்தார். இதனைத் தொடர்ந்து அரசின் அனுமதி உத்தரவுகள் பெற்ற நிலையில் யானையை மடத்தில் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தருமபுரம் ஞானாம்பிகை என்று பெயர் சூட்டப்பட்ட யானை தருமபுர விநாயகர் ஆலயத்திலிருந்து பாடசாலை மாணவர்கள் வேத மந்திரங்கள், தேவார பாடல்கள் முழங்க ஒட்டகம், குதிரை, பசு முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக மடத்தில் அமைந்துள்ள ஞானபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து யானை ஞானாம்பிகைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீபாராதனையுடன் கஜ பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து தருமபுர ஆதீன 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் யானைக்கு பழங்கள் கொடுத்து மடத்தில் இணைத்துக் கொண்டார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் தருமபுர வேத சிவகாம பாடசாலை முதல்வர் கந்தப்ப சிவாச்சாரியார், ஆதீனத்தின் தலைமை பொது மேலாளர் ரெங்கராஜன், யானையின் உரிமையாளர் சங்கர், கல்லூரி முதல்வர் சங்கர், கட்டளை தம்புரான் சுவாமிகள் பங்கேற்றனர். திருக்கடையூர் அர்ச்சகர் மகேஸ்வரன் குருக்கள் யானைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வைத்தார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் இளைஞனுடன் உங்கள் தவசி ரமேஷ். வழங்கி வருபவர் அவருக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் ஒரு யானை வழங்கி இருக்கிறார்கள். அதற்கு அதே போலவே அவரும் இன்றைய தினம் திருமணத்திற்கு அவருடைய யானையை வழங்கி இருக்கிறார். குருமகா சன்னிதானம் அவர்கள் எப்பொழுது இந்த யானையை கொண்டு வர வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார்களோ அதை தொடர்ந்தே பல அற்புதங்கள் நிகழ்ந்து வருகிறது. ஏனென்று சொன்னால், இதற்கு முன்னர் வனத்துறையின் சட்டத்தின்படி யானையை பெயர் மாற்றம் செய்வதற்கான விதிகள் அமலில் கிடையாது. ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரது காலத்திற்கு பிறகு அவருடைய மகனுக்கு தான் பெயர் மாற்றம் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது குருமகா சன்னிதானம் அவர்கள் தொடங்கிய பிறகு 2 மாதத்தில் மத்திய அரசாங்கம் அதற்கென்று தனியாகவே ஒரு சட்டத்தை உருவாக்கியது. அதாவது யானையை யார் வேண்டுமானாலும் பெயர் மாற்றம் செய்யலாம் என்ற அற்புதமான சட்டத்தை உருவாக்கியது. அதனைத் தொடர்ந்து அதிலும் சில கிளாரிபிகேஷன் கேட்டு சீபோலிபானன் அவர்கள் கேட்டார்கள். அதுவும் ஒரு வாரத்திலேயே நமக்கு கிடைக்கப்பெற்றது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பெயர் மாற்றம் செய்யலாமா வேண்டாமா என்ற பல குழப்பங்கள் இருந்து வந்த போது தர்மயாதீனத்தில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு திருமுறை உற்சவம் நடைபெற்ற நன்னாளிலேயே நமக்கு அதற்கான உத்தரவு கிடைக்கப்பெற்றது. அதுவே குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பெரிய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல அந்த உத்தரவும் கிடைக்கப்பெற்று அந்த உத்தரவு கிடைக்கப்பெற்ற 24 மணி நேரத்திற்குள் அனைத்து கோப்புகளிலும் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் கையொப்பமிட்டு நம்மளுடைய ஆதீன தலைமை பொது மேலாளர் அவர்கள் மூலமாக 24 மணி நேரத்திற்குள் வனத்துறைக்கு அந்த கோப்புகளை அனுப்பி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து எல்லாமே முடிந்து விட்டது என்று நினைக்கும் போது
டேராடூனில்